தற்போது நாம் இருப்பது வரதராஜபுரம் பகுதியில் இருக்கிறோம், காஞ்சிபுரம் மாவட்டம். இந்த வரதராஜபுரம் பகுதி 3வது நாளாக இங்க இருக்கக்கூடிய மக்கள் பெரும் ஒரு இன்னலுக்குள்ளாகிறார்கள். அரசியல்வாதிகளும் சரி, யாரும் இங்க பார்வையிடவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அதேபோல் முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சருமான திரு சோமசுந்தரம் ஐயா அவர்கள் இங்க பார்வையிட வந்திருக்கார். அவரிடம் நம்ம சில கேள்விகளை கேட்போம். சார் வணக்கம் சார். அதாவது 2015 அப்போ வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அந்த வெள்ளப்பெருக்கில் அதிமுக அரசு பல்வேறு நிவாரண சேவைகள் அதிகாரிகள்லாம் இங்க இருந்தாங்க. எல்லா பணிகளும் மேற்கொண்டாங்க. இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு வந்ததுக்கு காரணம் என்ன? 2015ஆம் ஆண்டு இது போல ஒரு வெள்ளம் வருகின்ற போது மழை கடுமையாக பெய்த பொழுது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அரசு எந்திரத்தை முடுக்கிவிட்டு அரசு அதிகாரிகள், அதே போல அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் என்று அனைவரும் அந்தந்த பகுதிக்கு சென்று மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். அந்த கட்டளையை ஏற்று அன்றைய தினம் போர்க்கால அடிப்படையில் அனைத்து பணிகளையும் எல்லோரும் தங்களுடைய பங்குக்கு அற்புதமாக பணியாற்றி அந்த காலத்திலே, அந்த மழை காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக தேவையான அத்தியாவசியமான பொருட்கள், அரிசியில இருந்து, பாலில இருந்து, பிரெட் பாக்கெட்ல இருந்து தேவையான அத்தனை பொருட்களையும் ஒவ்வொரு வீடாக இந்த அபார்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடாக சென்று அன்றைக்கு நாங்கள் விநியோகம் செய்தோம். இன்றைக்கு வருகின்ற இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட இந்த மக்களை இந்த அரசும் கவனிக்கவில்லை. அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களும் யாரும் கவனிக்கவில்லை. உள்ளாட்சி பிரதிநிதிகளும் கவனிக்காமல் இன்றைக்கு மக்கள் மிகவும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரை அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன்றார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு, இன்றைக்கு பொம்மை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த பகுதியை கண்டுகொள்வதாக இல்லை. அது மட்டுமல்ல, இதுவரை எந்த ஒரு அதிகாரிகளும் இங்கு இவர்களுடைய குறைகளையும் கேட்கவில்லை. இவர்களுக்கு தேவையான எந்த வசதிகளும் செய்து கொடுக்கவில்லை. இப்போது நாங்கள் வந்த பொழுதுதான் இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பால் வேண்டும் என்று சொன்னார்கள். உடனடியாக பால், பிரெட் போன்ற பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கிறோம். மக்களை பொறுத்தவரை இந்த ஆட்சியின் மீது மிகவும் கோபத்தோடு இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மக்களுக்கு சேவை செய்ய கூட யாரும் முன் வரவில்லை என்ற ஒரு கருத்தை இங்கே வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஏன் இதை தமிழக முதலமைச்சரும் மு.க. ஸ்டாலின் ஏன் அந்த ஒரு உத்தரவை அவர் கட்சி நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட மாட்டேங்கிறாரு? ஏன் அத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க, அத்தனை அமைச்சர்கள்ல ஏன் இங்க பார்வையிட மாட்டாங்க? இவங்களுடைய குறைகள் எதுக்காக கேட்க மாட்டாங்க? அப்போ கட்டமைப்பு வசதிகள் எப்படி இருக்கு? இவங்க எதுக்காக ஒரு உத்தரவு கொடுக்க இவ்வளவு தயங்குறாரு? அதாவது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதற்கு அவர் தயாராக இல்லை. அவர் சொன்னால் கூட அவருடைய கட்சி தலைவர்கள் கேட்பார்களா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. இன்றைக்கு மக்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த இடத்துல அந்த பிரச்சனையை போக்குவதற்கு, அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைக்கு இணங்க நாங்கள் இப்பொழுது இந்த பகுதியெல்லாம் சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம்.